இத்தனை ஆண்டு காலம் கோடைக்காலம் வந்துச்சு போச்சு. ஆனா இந்த கோடைக்காலத்துக்கு மட்டும் 2000 ரூபாய் ஸ்பெஷலா போட்டு பெண்களினுடைய ஓட்டை நம்ம எப்படியாவது கவர்ந்துடணும் அப்படின்ட்டு அவசரமாக இன்னைக்கு ஒரு செயலை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை தரமெல்லாம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குது. இன்னைக்கு இது பணத்தை கொடுத்து நம்மளை என்னைக்கு ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் போகிற இடங்கள்ல ஃபுல்லாக நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் இதுதான். நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, எங்களுடைய ஓட்டு இருக்கும்போது இப்போ தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இதை பேசுங்க அதை பேசுங்க அப்படின்னா அவர் என்ன கருத்தை சொல்ல வராரோ அவருடைய கூட்டத்தில் வந்து மக்களுக்கு சொல்கிறாரு. அதுதான் இப்போதைக்கு அவர் செய்ய முடியுது. அது சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க. தனித்து நின்று போட்டியிடவும் இது வந்து ஒரு போர் தான் இப்போ நடக்க போகும். தலைவர் அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த போரில் வந்து நாங்கள் இப்போ இருக்கிற அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம். எப்படி இத்தனை தரப்பு மக்களையும் ஈர்க்க முடியும்? இப்போ அவர் சொல்ற விஷயங்கள் மக்களை போய் சேருது. அவங்க ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அதனால தானே இங்க இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் காமராஜர் வம்சாவளி பேத்தியான மயூரி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நலம், மிக்க நலம். ஓகே மேம். தாவேகா மாநாடு என்றாலே ஒரு அசம்பாவிதம் கண்டிப்பா நடக்கும். அந்த வகையில வந்து சேலம்ல ஒரு 2 பேர் இறந்திருக்காங்க, திருச்சி மாநாட்டில் 2 பேர் இறந்திருக்காங்க, கரூர்ல 41 பேர், இப்போ சேலம்ல ஒருத்தர் இறந்திருக்காங்க. இப்படி மொத்தமா ஒரு 49 பேர் உயிரிழந்திருக்காங்க. எதனால அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்காங்களா தாவேகா? இதுவரைக்கும் நீங்க அரசியல் தளத்தில் நீங்க இதுவரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கட்சிக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இங்க வருது. ஓகே. இப்போ ஆளும் கட்சி இருக்கிறவங்க ஒரு மாநாட்டிற்கும் எத்தனை இடங்கள் கேட்டோம், பர்மிஷன் கொடுக்காம, அப்படியே கொடுத்தாலும் நேற்று நடந்த சேலம் மாநாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 51 விதமான விதிமுறைகளை விதிக்கிறாங்க. ஆமா. விதிமுறைகளை விதிச்சு அவங்களுக்கு வந்து வெறும் 5000 பேர் மட்டும்தான் ஒரு கூட்டத்திற்கு எத்தனை பேர் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இதுவரைக்கும் யாருமே வந்து நிர்ணயம் செய்ய முடியாததுதான் அரசியல் களம். ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு எத்தனை பேர்னாலும் கூடுவாங்க, அதுதான் கூட்டம். ஆனா இல்ல உங்க கூட்டத்துக்கு 5000 பேர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சு இந்த கூட்டத்தையே சீர்குலைக்க வேண்டும் என்றது ஆளும் கட்சியினுடைய அவங்களுடைய அடக்குமுறைகளாக தான் நம்ம இதை பார்க்க முடியுது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கட்சியினுடைய கூட்டங்கள் எல்லாம் காலையில நடக்கும், இல்ல மாலை வேளையில நடக்கும். இப்படிதான் நம்ம வந்து ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். உச்சி வெயில்ல 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் எங்கேயாவது கூட்டம் நடந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு இடைஞ்சல்களை வந்து அவருடைய கட்சியினருக்கும் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் கொடுக்க முடியுமோ அதை வந்து அரசாங்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதுல இப்படி சில அசம்பாவிதங்கள் அங்கங்க நடக்குது. அதற்கான இதுக்கு முன்னாடி அவர்களுக்கான இழப்பீடுகளை கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவோ சொல்லியும் வந்து குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க, முடியாதவர்கள் வராதீங்க, இப்படியெல்லாம் சொல்லியும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு அரசும் வந்து அதுக்கு ஒரு முதற் காரணம். இது வந்து வருந்தத்தக்க விஷயமா தான் நான் பார்க்குறேன். பல விதிமுறைகள் வந்து தாவேகாக்கு தராங்க அப்படின்னு சொல்றீங்க. எதனால மேம் தாவேகாக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கடி? மக்கள் கூட்டத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னைக்கு வந்து நாங்க வந்து அவருடைய கட்சி பெயரை சொல்றதுக்கு கூட இன்னைக்கு பல தலைவர்கள் வந்து விருப்பப்படுறது கிடையாது. அப்படி ஒரு கட்சி இருக்கு, அப்படி வராங்க, அப்படிதான் சொல்றாங்களே தவிர யாருடைய வாயில இருந்தாவது தமிழக வெற்றி கழகம்னு வந்து நீங்க பார்த்துருக்கிறீங்களா? கிடையாது. நான் அப்படி புறந்தள்ளிட்டு போறாங்களாம் இவங்களுக்கு இவரை பார்த்து ஒரு மிகப்பெரிய பயம் வந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பயத்தின் காரணமாகத்தான் விசிலையே வந்து இன்னைக்கு சேப்பாக்கம் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிம்பல் வந்து விசில். அந்த விசிலையே உள்ள நீங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னு ஒரு தடை விதிக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த குப்பை சேகரிப்பவர்கள் எல்லாம் விசில் தான் அடிப்பாங்க, வந்து குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு. அவங்க கிட்ட இருக்க விசிலையும் பிடுங்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்குறாங்க, மைக்கை கொடுத்து நீங்க அப்படி கூப்பிடுங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விதங்கள்ல வந்து தடைகளையும் தடங்கல்களையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பயம்தான், வேற என்ன இருக்க முடியும்? இருந்தாலுமே இந்த தாவேகா தொண்டர்கள் வந்து இந்த விசிலை வச்சுட்டு அலப்பறை பண்றது, மக்களுக்கு இடையூறு பண்றதான சில சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால கூட அவங்க இந்த தடையை போட்டிருக்கலாம்ல விசில். இது வரைக்கும் விசில் சின்னம் வந்து நானும் இந்த பயணிக்கிறேன், எல்லா இடமும் போறேன் வரேன், அப்படியெல்லாம் யாரையும் போயிட்டு பொதுமக்களை எல்லாம் இடைஞ்சல் செய்யறதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. அதோ பள்ளிக்கூடங்களுக்கு போகிறோம், கோயில்களுக்கு போகிறோம், கடை வீதிகளுக்கு போகிறோம், எங்கேயுமே அந்த மாதிரி எல்லாம் யாரையும் வந்து அச்சுறுத்தல் பண்ணலைன்றது தான் உண்மை.
இருந்தாலும் இவர்கள் வந்து இந்த ஒரு எல்லாராலையும் பார்க்கப்பட்டுருவாங்களோ, இவங்களுடைய சத்தம் வந்து மக்களை வந்து இன்னும் வேகமாக சென்றடைந்து விடுமோ அப்படிங்கிற பயத்துல இவங்க இந்த தடங்கல் எல்லாம் பண்றாங்க. இது வந்து 100% வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா தான் இது அமைஞ்சிருச்சு இந்த ஓகே. சின்னம். இது இன்னும் மக்களை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தடைகள் வருதோ, இன்னும் வேகமாக மக்களிடம் வந்து போய் சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். மேம், முதல்வர் அவர்கள் வந்து மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாயை வந்து சடன் சர்ப்ரைஸா கொடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மதுக்கடைகளை வந்து மூடணும் அப்படின்ட்டு வீதி வீதியாக போராட்டம் செய்றாங்க மக்கள். ஓகே. பள்ளிக்கூடத்து பக்கத்துல போதைப் பொருட்கள் நிறைய கிடைக்குது, தயவு செய்து அதை பாருங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து வீதியில இறங்கி ஒவ்வொரு ஆட்களும் போக்குவரத்து துறையாகட்டும், இன்னைக்கு செவிலியர்களாகட்டும், இடைநிலை ஆசிரியர்களாகட்டும், இன்னும் யாருடைய போராட்டமும் முடிவுக்கு வரல. ம். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல நினைச்சா ஒரு முதல்வர் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? நிச்சயமா ஒரு நாள்ல அவங்க நினைச்சா அதற்கான தீர்வுகளை கொடுக்க முடியும். இதுக்கெல்லாம் தீர்வுகள் கொடுக்காம இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னோம்னா அவசரமாக மக்கள் அந்த பெண்களுக்கு வந்து நாங்க கொடுக்க போறோம் காசு அப்படின்ட்டு இத்தனை ஆண்டு காலம் கோடைக்காலம் வந்துச்சு போச்சு. ஆனா இந்த கோடைக்காலத்துக்கு மட்டும் 2000 ரூபாய் ஸ்பெஷலா போட்டு பெண்களினுடைய ஓட்டை நம்ம எப்படியாவது கவர்ந்துடணும் அப்படின்ட்டு அவசரமாக இன்னைக்கு ஒரு செயலை செஞ்சிருக்கிறாங்க. இதுவுமே இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை தரமெல்லாம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குது. இன்னைக்கு இப்படி பணத்தை கொடுத்து நம்மளை என்னைக்கு ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் போற இடங்கள்ல ஃபுல்லா நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் இதுதான். நீங்க என்ன வேணா கொடுங்க, எங்களுடைய ஓட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் அப்படின்னு இன்னைக்கு மகளிர் அத்தனை பேரும் பேசுறதையும் கேட்க முடியுது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவாயிடுச்சு. இன்னும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கலையே விஜய் அவர்கள். எதுக்காகங்க? ஆட்சியில் இருக்கிறவர்களும் எதிர்க்கட்சியில் இருக்கிறவர்களும் கிட்டத்தட்ட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 5 ஆண்டு காலத்தை அவங்க நிறைவு செய்ய போறாங்க. ஓகே. எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க அவருடைய ஆட்சி காலத்துல எத்தனையோ விதமான அசம்பாவிதங்கள், ம். எத்தனையோ விதமான விலையேற்றங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து 4.5 ஆண்டு காலம் அமைதியாக இருந்திருக்கிறார்கள். எதிர்த்தரப்பில் 50 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அந்த எதிர்க்கட்சியில ஆண்டவர்கள், எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள். அப்படி இருக்கும்போது இப்பதான் அவர் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்க இதை பேசுங்க அதை பேசுங்க அப்படின்னா அவர் என்ன கருத்தை சொல்ல வராரோ அவருடைய கூட்டத்தில வந்து மக்களுக்கு சொல்றாரு. அதுதான் இப்போதைக்கு அவர் செய்ய முடிகிறது. அது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நம் கட்சியோட கட்டமைப்புகள் எப்படி மேம் இருக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல பலவீனமா இருக்கா? ஏன்னா இன்னும் கூட்டணி யாரும் வரல. ஸோ தனித்தே நின்று போட்டிடலான்ற ஒரு ஐடியால இருக்காங்களா? தனித்து நின்று போட்டியிடவும் இது வந்து ஒரு போர் தான் இப்ப நடக்க போகும். தலைவர் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த போர்ல வந்து நாங்க இப்ப இருக்கிற அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணியில இருந்து வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு உங்களுக்கு கொடுக்குறோம்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஊழல் இல்லாத ஆட்சியை இவர் கொடுப்பாரு அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் மக்கள் பணத்தை எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சாங்க, சம்பாதிச்சாங்க எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மற்ற கட்சியினர்கள் வந்து வந்தாலும் சந்தோஷம், வரவில்லை என்றாலும் இங்க இருக்கின்ற இத்தனை ஏதாவது யாருமே இந்த குறுகிய காலத்துல கட்சி தொடங்கப்பட்டு இந்த 3வது ஆண்டு காலம் காலடி எடுத்து வைக்கிறாங்க. இத்தனை தொண்டர் கூட்டத்தையும் யாரும் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல தைரியமாக தனித்து நின்றும் களம் காணும் வெற்றி பெறும் தமிழக வெற்றி கழகம். மேம், விஜய் அவர்கள் மேல ஒரு விமர்சனம் என்னன்னா, வராரு, பேசுறாரு, போறாரு, வெறும் அந்த டைலாக், இன்னும் சினிமா அந்த இதுலயே இருக்காரு, ஒரு அரசியல் அனுபவமா பேசல, இன்னும் மக்கள் கிட்ட வந்து சேரல அவருன்ற மாதிரியான சில விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க போற இடங்கள்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம் எத்தனை விதமான கூட்டங்கள். மக்கள் வந்து அவரை வந்து அப்படியே ஈர்த்து எடுத்துட்டு வந்து அவருடைய பாதையில நிக்கிறாங்க இன்னைக்கு மக்கள். அப்படின்னும் போது ஒரு அரசியல் தலைவர், சரியாக பேச தெரியாத ஒரு தலைவர், தன்னுடைய எண்ணங்களை மக்களிடம் கொண்டு அப்படியே நேராக கொடுக்க முடியாத ஒரு தலைவரால எப்படி இத்தனை தரப்பு மக்களையும் ஈர்க்க முடியும்? இப்ப அவர் சொல்ற விஷயங்கள் மக்களை போய் சேருது, அவங்க ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அதனாலதானே இவங்க இத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க. மேம், அந்த ஈர்ப்புன்ற அந்த வார்த்தை நடிகர்ன்ற அந்த ஈர்ப்புனால வருதா இல்ல ஒரு அரசியல் தலைவர்ன்ற ஈர்ப்பு வருதா? ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிடலாம். நம்ம இதுலயும் ஈர்ப்பு உண்டு. அதாவது குழந்தைங்கள்ல இருந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டே கிடையாது, இருந்தாலும் எங்களுக்கு அவரை பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. குழந்தையில இருந்தே எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அவர் வந்து திரைப்படத்துறையில இருந்திருக்காரு, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு இப்போ வரைக்கும். இப்படி அந்த ஈர்ப்பும் இன்னைக்கு அதையும் தாண்டி இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாரும் உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த அரசியல் தலைவராக அவர் இருக்கிறார். அவர் நிச்சயமா நமக்கு நல்ல ஆட்சி கொடுப்பாருன்ற நம்பிக்கையில தான் எல்லாருமே வந்து சேர்றாங்க.
மேம் தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போகுது மேம்? நிச்சயமாக தலைவர் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் எல்லா கட்சிகளும் தன்னுடைய வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுகின்ற கட்சியை கூட எடுத்துக்கோங்க. 500 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு 100 கூட அவங்க வந்து நிறைவேற்றல. அது அப்படியெல்லாம் இருக்காது என்னுடைய என்னுடைய தேர்தல் அறிக்கை. நான் வந்து அதை அறிக்கையா கொடுக்காம, நான் வந்து அதை கொடுக்குற 100 அறிக்கைகள் கொடுத்தாலும் 100மே மக்களுக்கு 100% அதை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் அப்படிங்கிறதுல மிக 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 தெளிவாக இருக்கிறார். மேம் டே பை டே பெண்களுக்கு எதிராக பல குற்றங்கள் நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது. இருந்தாலுமே முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திரும்ப திரும்ப தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தான் இதை அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதனால் அது உண்மை ஆகுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இப்ப 1000க்கும் மேற்பட்ட இந்த போக்சோ வழக்குகள், அதாவது குழந்தைகளுக்கு சின்ன வயசு குழந்தைகளுக்கு வந்து அவர்களுக்கு ஏற்படுற அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபைல் ஆகி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சாருக்கு பதில் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு வந்து பெரிய துன்புறுத்தல்களும் அச்சுறுத்தல்களும் இருக்குது. ஏன் அப்படின்னா எங்கு பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய இந்த போதை பழக்கம் தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். போதை போட்டுட்டு அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம, என்ன பண்றோன்னு புரியாம அவங்க தவறுகளை மிக துல்லியமாக மிக ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி பாதுகாப்பான ஊராக இது இருக்க முடியும்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. மேம் காங்கிரஸ் தாவேக்காவோட இணைய போறதா சில பேச்சுவார்த்தைகள் அரசல் புரசலா போயிட்டு இருக்கு. இது உண்மையா? பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது. மேல் தரப்பு தலைவருடைய தலைப்புலையும் அவங்க எல்லாம் பேசுறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது குறித்து வந்து கூட்டணி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தலைவர் தான் அதை இறுதி முடிவு செய்வார். ஓகே மேம், இறுதியான கேள்வி, இந்த 2026 தேர்தலில் விஜய் அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது? எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க? ஒரு தேர்தல் அப்படின்னா அந்த தேர்தலுக்கு உழைப்பதற்காக தொண்டர்கள் எப்படியெல்லாம் அவங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும், அது மாதிரி அந்த மாதிரியான கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சரியான முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவரை தலைவராக ஆக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பட்டி தொட்டி எல்லாம் அவருக்காக அறிமுகம் செய்யப்பட்ட விசில் சின்னமும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எலெக்ஷன் வந்தால் தைரியமாக நிற்க போகிறாங்க. வெற்றி பெறப்போவது எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தான். எப்படி மேம் இந்த நம்பிக்கை? இப்போதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வரீங்க, நாங்கள் தான் வந்து வின் பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை எங்கிருந்து? மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த எழுச்சி தானே. நீங்கள் நம்ம பார்க்குறோம், இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, போதும் நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் எங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க, எதெல்லாம் நிறைவேற்றப்படலை. நல்ல குடிநீர் கூட சிட்டிஸில் கூட கிடைக்கல. நம்ம கிராமத்தை கூட நீங்கள் விட்டுருங்க, முதல்ல சிட்டிக்கு கூட இவங்க நல்ல ஒரு குடிநீரோ, ஒரு நல்ல ஒரு போக்குவரத்து வசதிகளோ, நல்ல ஒரு சாலை வசதிகளோ கூட இங்கே இன்னும் செய்து முடிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஆட்சி, நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு எங்களுக்கெல்லாம் படிச்சிருக்கிறோம். எத்தனையோ படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே எல்லாமே நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மாற்றத்தை தேடி இன்னைக்கு ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும் நமக்கு ஒரு நல்ல காலம் வந்துடாதா, ஒரு நம்ம நல்ல ஆட்சி வந்துடாதா அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் இருக்குது. அதனுடைய நகர்வு தான் அடுத்த கட்ட தலைவரை அவங்க தேடுறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த கட்ட தலைவராக இன்னைக்கு மக்களுடைய மனதில் எழுச்சி மிக்க ஒரு தலைவனாக நிற்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய விஜய் அண்ணா அவர்கள் தான். ஓகே மேம், பல கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி.